பண்ணிடாதீங்க, பண்ணிடாதீங்க, போயிடுங்க. உள்ள போ. ஒழுக்கம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அந்த ஒழுக்கம் இல்லாதவனுக்கு இங்க இடமும் இல்லை. உன்னை ஒரு வாரம் இந்த இன்ஸ்டியூட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கதிர் செல்வியை கையை பிடிச்சி இழுத்துட்டானா? செல்விய கதிர் கைய பிடிச்சி இழுத்துட்டானா? ஏய், என்னடி சொல்ற? அப்படிதான் பேசிக்கிறாங்க. கற்பகம், என்ன செல்வி, ஊரெல்லாம் ஓ பேச்சா இருக்கு? எது? ஏய், என்னடி இவ இப்படி கேக்குறா? பிரேக்கிங் நியூஸ் கேள்விப்படலையா? மாணவி செல்வியிடம் மாணவன் கதிர் தவறாக நடக்க முயற்சி, பிடி மாஸ்டர் கொந்தளிப்பு, முதற்கட்ட விசாரணை தீவிர ஆரம்பம். ஏய், என்ன விளையாடுறீங்களா? விளையாட்டா? ஊருக்கே விஷயம் தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியலையா? ஏய், ஒழுங்கா சொல்லுங்கப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பரபரப்பு போயிட்டு இருந்ததுல? ஆமா. அது ஒன்றும் இல்லை, நம்ம இன்ஸ்டியூட்டோட சீனியர் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் செல்வின்ற ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கானாம். என்னது? நம்ம இன்ஸ்டியூட்லயா? ஆமா. அந்த செல்வி தான் இந்த செல்வின்னு தப்பா ரூமர் பரவுது. ஆமா, என்கிட்ட கூட ஒரு குரூப் வந்து விசாரிச்சுட்டு போச்சு. அப்ப எனக்கு எதுவும் புரியல. இப்பதான் புரியுது. பேர் குழப்பம் போல. செல்வி, இதோ அடுத்த குரூப் வந்துருச்சு, துக்கம் விசாரிக்க. செல்வி. யாரு? சந்தோஷ். ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, என்னாச்சு? அது நான் இல்ல, வேற ஒரு பொண்ணு. இல்ல, செல்வின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அது வேற செல்வி, எங்க செல்வி இல்ல. வேறயா? நாங்க நம்ம செல்வினா நினைச்சோம். என்னது, நம்ம செல்வியா? ஆமா, நம்மலாம் ஒரே கிளாஸ் தானே, அப்ப நம்ம செல்வி தானே. ஆமாமா, அது எப்படி பொண்ணுங்களுக்கு பிரச்சனைனா மட்டும் இவங்களுக்கு உடனே தெரியுதுன்னு தெரியல. அதான் எனக்கும் புரியல. கேட்டியா சந்தோஷ்? இதுக்கு தான் நான் அப்பவே வேணான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. இப்ப நம்மளே ஓட்டுறா பாரு. சாச்சா, நான் ஒன்னும் ஓட்டலையே. அது எப்படின்னு சந்தேகம் மட்டும் தான் கேட்டேன், அவ்வளவுதான். ஏய், சும்மா இரு ஜீவா, அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. சேச்சே, ஜாலியா பேசுறது எப்படி தப்பா எடுத்துக்க முடியும்? ஜோக் அடிச்சா அதை ரசிக்கணும். சந்தோஷ், இதுடியா? ஆமா, நானே தான். தோல்வியை ஒத்துக்கிறவாளை பார்த்துருக்கேன், ஆனா அவமானத்தை அள்ளி அணைக்கிறவாளை இன்னைக்கு தான் பார்க்குறேன். எப்பா, இது உலகமகா தியாகண்டா. நான் ஸ்பின் பால் போட்டா அவன் ஃபுல் டாஸ் போடுறான்டி. ஏய், அவன் சவுண்ட் வச்சு ஸ்னேக்க பிடிப்பான், உஷாரா இருக்கணும். இது என்ன பிளே கிரவுண்டா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்? உங்க கிளாஸ் வெட்டியா கத்திக்கிட்டு இருக்குன்னு யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லணுமா? இது ஸ்கூல் இல்ல, இன்ஸ்டிடியூட். இன்ஸ்டிடியூட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பல ஒழுக்கமானவங்க நம்மளோட வேலையையும் தாண்டி மத்தவங்களுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் கத்துத்தர இடம். ஸ்கூலை விட பெருசு. அதை மறந்துட்டு சின்ன பசங்க மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. இது டிசிப்ளின் கத்துத்தர இடம். இந்த இடத்துல இப்படி இருந்தீங்கன்னா வெளிய இடத்துல எப்படி இருப்பீங்க? மத்த இடத்துல பிடி கிரவுண்டுங்கிறது வெறும் கேளிக்கை விளையாட்டு. இங்க கிளாஸ் ரூம் தான் உங்க தியரி, பிடி கிரவுண்ட் தான் உங்க வாழ்க்கை. உங்களை வாழ வைக்க போற இந்த பூமி நீங்க வணங்குற சாமிக்கு சமம். வெட்டி பேச்சுக்கு இங்க இடமே இல்ல. ஸ்மால் மைண்ட்ஸ் டாக் அபவுட் பீப்பிள்.
Average minds talks about events. Great minds talks about ideas. வாயை திறந்து அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேளுங்க. வெட்டி பேச்சு டைம் பாஸ்க்கு தான் உதவும், வாழ்க்கைக்கு உதவாது. This place is for achievers. This place is for discipline. கேம தவிர்த்து இங்க வேற எந்த சத்தமும் கேட்க கூடாது. அதுக்கு மேலையும் பேசணும்னு தோணுச்சுன்னா பக்கத்துல பார்க் இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து என்ன வேணும்னாலும் பேசுங்க. இல்லையா உங்க வீட்ல போய் பேசுங்க. உங்க யார் கையில பால் இருக்கு? எஸ் சார். இன்னைக்கு உங்க ட்ரைனிங் 1 pitch bounce. வெறும் கோல் பால் கேமோட ஸ்டார்ட் தான். இந்த கேம் உங்களுக்கு போக போக புரியும். இட்ஸ் an Olympic game. First game in Blind Para Olympics. இத கத்துக்கிட்டா போதும். ஃபாஸ்டா வர பால தடுக்கிற மாதிரி வாழ்க்கையில வர எல்லா தடைகளையும் உங்களால தடுக்க முடியும். பார்க்காம பிடிக்கிறது கஷ்டம்தான், பட் ப்ராப்பர் ட்ரைனிங்கால முடியாதது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் கிளாஸ்ல இருக்க மாட்டேன், but your character is no, then no one is watching you. Train well. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் திரும்ப நெக்ஸ்ட் கிளாஸ் வருவேன். அப்ப பால் இன்னும் ஃபாஸ்டா வரும். Your game starts now. Get going. செல்வி, செல்வி யாரு? செல்வி யாரு? உங்க பேர் தானே செல்வி? ஆமா. நான் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். என் பேரு மீனாட்சி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. காலையில சீனியர் ஸ்டூடெண்ட் கதிர் ஒரு பிரச்சனை பண்ணான்ல, ஆமா. அவன் என்கிட்ட தான் தப்பா நடக்க முயற்சி பண்ணான். இதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அவன் நீங்க நினைச்சுதான் என்கிட்ட தப்பா பழக வந்தான். எதுக்கும் அவன்கிட்ட இனிமேல் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. நான் வரேன். கதிரு, பேசாமலே இருந்தா பிரச்சனை தீராது. ஏதாச்சும் செய்யணும். அமைதியாக இருந்தோம், அது நமக்கு தான் அசிங்கம். நீ எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன்னு எனக்கு புரியலையே. சூட்டோட சூடா ஏதாவது செஞ்சுன்னு கதிரு, அப்பதான் நாம யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏய், எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். நாம யாருன்னு அவன் ஒருத்தனுக்கு தெரிஞ்சா போதும். நிக்க வச்சு கேள்வி கேட்கறான். நம்மள என்ன பிள்ளைக்கா பசங்க நினைச்சிட்டானா? பிரின்சிபால் ரூம்ல வச்சு அடிக்க வரான். நான் காண்டாயிட்டேன் கதிரு. மனசில் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் நினைப்பு. அதான் கண்ணு போச்சு இல்லை, மூடிட்டு போக வேண்டியதானே. அவனுக்கு கண்ணு போனது மட்டும் பத்தாடா, உயிர் போனோம். அவனை சாகடிக்கும் போது அதை நாம தான் செஞ்சோன்னு அவனுக்கு தெரியணும். என் கழுத்தை பிடிச்சி தள்ளினால அவ என் காலை பிடிச்சி கெஞ்சணும். நாம அடிக்கிற அடி யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கணும். நினச்சி பார்க்குற அளவுக்கு அடிக்கணும். அதுக்கப்புறம் ஒருத்தன் கூட நம்மளை நினச்சி பார்க்காத அளவுக்கு அடிக்கணும். ஒவ்வொரு நாளும் சாகணும். அவனோட கடைசி நிமிஷத்தில் அவனுக்கு எமன் நான் தான் தெரியணும். அவனை எப்படி தூக்குறன்னு மட்டும் பாரு. அதெல்லாம் சரி, எனக்கு ஒரு டவுட்டு. புதுசாக வந்த பொண்ணுங்களெல்லாம் விட்டுட்டு பழசை தேடி ஏன் போனேன்? அந்த பொண்ணுகிட்ட அப்படி என்னதான் இருக்கு? டேய், நான் எங்கடா அவளை தேடி போனேன்? நான் பாட்டுக்க மைக்கை விட்டு அப்படியே வானத்தில் பறந்துட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து எவனோ செல்வின்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். நான் கூட முதல் நாள் நம்மக்கிட்ட இருந்து மாட்டினால ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. அந்த செல்வி நினச்சிட்டு போனா. ஓ, ஆள் மாறாட்டமா? ஆள் மட்டுமா மாறி போச்சு, சீனே மாறி போச்சு.
சஸ்பெண்ட் ஆனது கூட எனக்கு மேட்டர் இல்லைடா. அவள் மிஸ் ஆயிட்டா. அதான் என்னால் பொறுத்துக்க முடியல. சரி விடு கதிரு, அந்த பொண்ணு வந்து மாட்டியிருந்தாலும் வேஸ்ட்டாக தானே போயிருக்கோம். அதான் பிடி வந்து கெடுத்துட்டானே. அவனை நான் தூக்குறனோ இல்லையோ, இந்த இன்ஸ்டியூட்டு என்னையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசியிருக்கோம். அவளும் வேறு வழி இல்லாமல் தானாக என்னை தேடி வந்திருப்பா. அப்படியே மனசில் நிற்கிறாடா. என்ன கதிரு வேற மாதிரி பேசுற? வேற மாதிரிலாம் பேசலை, ஒரே மாதிரி தான் பேசுகிறேன். எங்கே போயிட போகிறா? இன்னும் 2 வருஷம் இருக்கு. அவளும் இங்கே இருப்பா, நானும் இங்கே தான் இருப்பேன். பிடி இங்க இருப்பானே. பிடிலாம் ஒரு மேட்ரா? இன்னும் 1 வாரம் கதிர் திரும்ப வந்துடுவான். அப்புறம் பாரு. 1 வாரமா? இன்னும் 1 நாள் அவன் தாண்டானா பாரு. யாரு? நான் தான் செல்வி, பிரபா. அப்பா இங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. தெரியும் செல்வி, ஒரு முக்கியமான விஷயம், அதான் வந்தேன். என்ன? இல்லை, நீ எப்பவுமே இப்படி தான் இருப்பியா? இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம். உங்கள் அப்பாவுக்கு தான் காசு வேணுமா கேட்டிருந்தாரு, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தா கொடுத்துரு. கொஞ்ச நேரத்துல அவரே வந்துருவாரு, நீயே கொடுத்துரு. நான் இங்கே உட்காந்துருந்தா சவாரி யாரு பார்த்துப்பா? அதுக்கு என்ன கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்குறியா? காலையில் மாமா ஸ்டாண்டர்டை வந்து பணம் வேணும்னு கேட்டார். நாளைக்கு ஏதாவது வட்டி கட்டணுமா. வேலையெல்லாம் விட்டு லோன்னு அலைஞ்சு பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்தா திட்டுற. நான் ஒன்னும் உன்னை திட்டல. அப்பா கிட்ட நீயே கொடுத்துருன்னு தான் சொன்னேன். இல்ல அம்மா வீட்டில தான் இருக்கு, அவங்க கிட்ட கொடுத்துரு. வீட்டுக்கு போய் பார்த்துட்டு தான் வரேன். அக்காவே அவரை தேர்த்து தான் போயிருக்கு. அதான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சரி வச்சுட்டு போ. என்ன செல்வி, எப்படிலாம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தேன்னு சொல்கிறேன். கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாமல் போன் துரத்துற. இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன செல்வி மூஞ்சில் வச்ச மாதிரி பேசுற? நான் எப்பாச்சும் மூஞ்சி காட்டியிருக்கேனா? உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன். ஒரு நாளா சொல்லி காட்டியிருக்கேன். அதான் இப்ப சொல்லி காட்டிட்டியே. என்ன எப்ப பார்த்தாலும் போன்னு தோத்துனா கோவம் வராதா? என் கையில இருக்குது காசு இல்ல செல்வி, நான் உன் மேல வச்சிருக்கிற அக்கறை. வண்டி பேப்பர்லாம் சேட்டுகள் தான் இருக்கு தெரியுமா? ஒரு வாரமா வண்டி ஓடாது, அது எனக்கு நஷ்டம்தான். இதெல்லாம் யாருக்கு சேர? என் செல்வி குடும்பத்து தானே. நீ நல்லா இருக்கணும் செல்வி, சந்தோஷமா இருக்கணும், அது போதும் செல்வி. எனக்கு உன் முன்னாடி காசெல்லாம் எனக்கு வெறும் தூசி செல்வி. இத பாரு, நான் வேற, எங்க அப்பா தர வேண்டிய காசு வேற. ரெண்டுத்தையும் சேர்த்து வச்செல்லாம் பேசாத. ஓ, உனக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதோ. காசு ஒரு மேட்டரே இல்லை செல்வி. வாரத்தில் 2 நாள் அக்கா வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன். எதுக்கு? நாள் பூரா ஆட்டோ ஓட்டிட்டு அல்பா வந்தாலும் அப்படியே மூஞ்சியை பார்த்தா போதும் செல்வி, எனக்கு அப்படியே யானை பலம் வந்துடும். அப்ப நீ வாழ்க்கை பூரா என் கூட இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? ஏய், நான் சந்தோஷத்துல எவ்வளவு சம்பாதிப்பேன் தெரியுமா? உன்னை நான் எப்படி வச்சிருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒன்னும் வேணாம், நீயே சம்பாதிச்சு நீயே பெரிய ஆள் ஆகு. என்னெல்லாம் வச்சு ஒன்னும் காப்பாத்த வேணாம். நீ என் குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. படிப்பை முடிச்சதும் சம்பாதிச்சு உன் காசை வட்டியும் முதலுமா நானே அடைச்சிடுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு. உன்னை சொல்லி தப்பில்ல செல்வி. இன்னும் எங்க அக்கா மாமா நான் நம்பிட்டு இருக்கேன்ல, எனக்கு தேவைதான். காலகாலத்தில் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட குத்துருந்தா நீ இப்படி பேசியிருக்க மாட்டேன். என்ன பொறுப்பு கொடுக்கணும்? இந்த பெட்டி கடை தான் இருக்கு, இதை வேணா உன் பேருக்கு எழுதி கொடுக்க சொல்லவா? நக்கல் பண்றீல? பண்ணு செல்வி. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் போட்டிருந்த செயின் மோதிரம் தான் இப்போ இந்த பெட்டி கடையா மாறிக்குது. அதுக்குள்ள மறந்துட்டீல? என்ன என்னாச்சு? ஏன் அழுவுற?
உன்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்குற அளவுக்கு எங்க அப்பா என்ன வச்சிருக்குல்ல. ஏய் அது உங்க அப்பா தான் அழுவணும், நீ ஏன் அழுவுற? நீ முதல்ல கண்ணத்துட. நான் பேசுனது தப்புன்னு தோணுச்சுன்னா எதையும் மனசில் வச்சுக்காத. ஆனால் நீ சீக்கிரமாக எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. இந்த காசை வாங்கிக்க, வேணான்னு சொல்லாது. இது உனக்கு இல்லை, உங்கள் அப்பாவுக்கு. இப்போ எதுக்கு செல்வி இப்படி அடம் பிடிக்கிற? நான் உன் மாமன், பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது. ஒன்று மட்டும் சொல்கிற செல்வி, என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை உங்கள் வீட்டுக்கு கிடைக்க மாட்டான். உன்னை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கும் கிடைக்க மாட்டா. இதை நான் பெருமைக்காக சொல்ல, இதுதான் நடக்கும் பாரு. நான் வரேன். பணத்தை முன்னாடி தான் வச்சுட்டு போகிறேன், பத்திரமா எடுத்து வை. எக்ஸ்கியூஸ் மீ, ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சாச்சா? இன்னும் இல்லை. சந்தோஷ், செல்வி, நீங்களும் இன்னைக்கு லேட்டா? லேட்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டான டைம் தான். இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. நான் லேட் ஆயிடுச்சுன்னு நினச்சி சீக்கிரம் ஓடி வந்தேன். ஏன் ஓடி வரணும்? நேரத்தோட எழுந்து பொறுமையா கிளம்புனா அவசரமே இல்லாம நிதானமா வரலாம்ல. எப்படி வந்தாலும் டிராஃபிக்ல மாட்டாம வர முடியாதுங்க. ஆமா, நீங்க எந்த பஸ்ல வரீங்க? பஸ்ஸா? என்ன ஷேர் ஆட்டோவா? இல்ல, பஸ்ஸும் இல்ல ஷேர் ஆட்டோவும் இல்ல, வேற எப்படி? நடந்தே வா. சாரி சந்தோஷ், தினமும் நீங்க நடந்தா வரீங்க? அது உங்க வீடு எங்க இருக்கு? பக்கத்துல தான். பக்கத்துலனா நம்ம இன்ஸ்டிடியூட் பக்கத்திலேயே வா. இல்ல, அப்ப ஒழுங்கா சொல்லுங்க, நீங்க தூரத்துல இருந்து வரதுனால தானே இவ்ளோ லேட்டா வரீங்க? எப்படி இவ்வளவு தூரம் உங்களால நடந்து வர முடியுது? இதுல வர டிராபிக் அது இதுன்னு பில்டப் கொடுக்குறீங்க. வர வர நீங்க ரொம்ப பொய் சொல்றீங்க சந்தோஷ். நடந்து வரதெல்லாம் ஒன்னும் அவமானம் கிடையாது. எத்தனையோ பெரிய ஆளுங்களாம் ஸ்கூலுக்கு நடந்துதான் வந்திருக்காங்க. வசதிக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை. கரெக்ட் தான். இதெல்லாம் நல்லா பேசுங்க, முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுருங்க. நான் என்ன கோட்டை விட்டேன்? நீங்க ஒரு பஸ் பாஸ் வாங்கி வச்சிருக்கலாம்ல. நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறவங்களுக்கு ஃப்ரீன்னு தெரியாதா? ஆமா, நீங்க எப்படி பஸ்லயே வரீங்க? இல்ல, ஆனா என்கிட்ட பாஸ் இருக்கு. எங்க அப்பா தான் பஸ்ல போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஷேர் ஆட்டோல தான் நான் இப்ப வரேன். எங்க மாமாவோடது. வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வேற வழி இல்லாம நான் வரேன். ஆனா எனக்கு பஸ்ல போறது ரொம்ப பிடிக்கும். கார்ல போறதே கஷ்டமா இருக்கு, இதுல பஸ்ல எப்படி? என்னது, கார்லியா? இல்ல, காலால நடந்து வரதே கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு தான் சொல்றேன், பாஸ் வாங்கிக்கோங்கன்னு. ஜாலியா பஸ்லயே வரலாம்ல. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஈவினிங் ஆபீஸ்க்கு போய் சுந்தரம் சாரை பாருங்க, அவர் ஏற்பாடு பண்ணுவாரு. சரி, வாங்க வாங்க, பெல் அடிச்சிட்டாங்க. சந்தோஷ், இது என்ன படம்? என்னது? இல்ல, இவ்வளோ நேரம் நீ ஓட்டின்னு இருந்தியே, அது எந்த படத்தோட சீன் நான் தெரிஞ்சுக்கலாமா? டேய், சிரிக்காதடா, பாவண்டா அவன். உன்னை ஏழை பையன் நினைச்சிட்டு இருக்கா. நீ என்னடா அண்ணா அதை மறுக்காம மெயின்டைன் பண்ற? என்னடா நடக்குது இங்க? சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான். அவளோட அனுதாபம் நோக்க விளையாட்டா போயிடுதா? சேச்சே. என்ன சேச்சே, நீ ஏன் அவகிட்ட நடிச்சுட்டு இருக்க? அதான் சொன்னல, சும்மா ஒரு விளையாட்டுக்கு. இது கொஞ்சம் கூட நன்னா இல்லை. நல்லதானே போயிட்டு இருக்கு. நன்னா தான் போயிட்டு இருக்கு. இந்த எபிசோட் மட்டும் நன்னா போனா போதுமா? அடுத்து வரதெல்லாம் நல்லா போக வேணாமா?
நீ ஏழை இல்ல பணக்காரன்ற உண்மை அவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? எபிசோடுக்கு ஃப்ரீஸ் போட்டுருவா. என்ன சொல்ற? பெண்களுக்கு பிடிக்காத விஷயம் பொய் சொல்றது. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வந்து கேளு. பாதி நாடகம் ஓடியாச்சு, இப்போ என்னத்த மாத்துறது? கண்டினியூட்டி மிஸ் ஆகுமே. போகட்டும், பார்த்துக்கலாம். பெல் அடிக்கிறது நல்ல சகுனம் இல்ல? பெல் அடிக்கிறது வாட்ச்மேனோட டியூட்டி. நோக்கு மனசுல பெல் அடிச்சுட்டோன்னோ நீ ஓன் டியூட்டியை பாரு. வா போலாம். டேய் தொடடா. கதிரு, உங்களை தான் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்களே, எதுக்கு வந்தீங்க? போங்க வெளில. படா